பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நாங்கள் மோட்சத்திற்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்களுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளிபெற்று மனம் திரும்பி ரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு அழைக்கப்படும் இத்திருநாளுக்குரிய ஞான சங்கீதங்களை வாசி கேட்போம். 71ஆம் ஞான சங்கீதம் 1-15 வசனங்கள். 71ஆம் ஞான சங்கீதம் 1. கர்த்தாவே, நீ நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் மோகமும் என் சிறுவயை தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் ஒரு மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டால் அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதே. என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண செய்கிறேன். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெற்றியை அடையவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் விந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் ஒரு நீதியையும் ஒரு ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் சதாகாலம் இருக்கக்கூடிய ஆமென். நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் வண்ணமாக 132வது ஞானப்பாட்டில் முதல் 2 கவிகளை பாடுவோம். 132வது ஞானப்பாடல் முதல் 2 கவிகள். தேவரே, நான் துதித்து ஸ்தோத்திரிக்கிறதற்கு உமது ஆவி அளித்து பரிசாலும் கர்த்தரே. Oh, my God.
இந்த நாடுடைய பழைய பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18-19. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 18-19. அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமை நலன்கள் உன் ஆண்டவருடைய வீட்டுக்கு நிகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய் என்பதே. நாம் அனைவரும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை விசுவாசத்தை பெற்றுக் கொண்டு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூர்வத்தையும் படைத்த சர்வசுகத்திலாகிய பராத்தை விசுவாசித்தேன். ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாட்டை விசுவாசித்தேன். பரிசுத்தாவியால் உபயோகித்து பள்ளிமனைகளுக்கு பொதுகத்தில் பாடுபட்டு சிறுவில் அறிவுரைப்பட்டார். பாதாளம் இறங்கி 3ஆம் நாள் உயிர் கொடுத்து உயிர்கள் சொல்லினார். பரமண்டலத்திலே சர்வசுகத்திலாகிய பராத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தமையும் மற்றும் நெறியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இப்போது அறிக்கை செய்தது விசுவாசத்தின்படியே நம்முடைய மரணங்களுக்கு கிடைத்திருக்க கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சிறப்பாக இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை காணக்கூடிய அருமையான பிள்ளைகள் எஸ். ஜான்சன், நளினி பிரேம்குமார், சைமன் செல்வராஜ், ஸ்டெல்லா ரேச்சல், நேசன் ஆண்ட்ரூ, கெவின் பிரவீன், பிரேம்குமார் ஸ்டீபன், ஜூலி மார்கரெட், விஜய் ஆனந்த், கெப்பில்லா, ஷைனி கெப்பில்லா, வினோத் ரூபன், ஏவிஎம் தேவி. இந்த அன்பு புதிய ஆசிரியப்பட்டதாக செய்வோம். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை காண்கின்ற ஆண்டுடைய அன்பு பிள்ளைகளாகிய தம்பதியர் திருமதி ஸ்வர்ணா பிரியா, திரு விஜய் ஆனந்த், திருமதி கெப்பில்லா, திரு சுரேஷ்குமார் இவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். இப்பொழுது நம்முடைய பொதுவான ஜெபத்திலே அன்பு பிள்ளைகளையும் மற்றும் நம்முடைய சபை அன்பு குடும்பத்தாருக்காகவும் நாம் கண்டு நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். மகா கிருபையும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நமக்கு நாளிலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8வது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே துதித்து சோதரித்து ஆண்டவரே இந்த ஜெபத்திலே நாங்கள் இந்த அன்பு பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி கிருபை இந்த ஆண்டவரை தேவை சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தேவை உலகெங்கிலுள்ள திருச்சபைகளை ஆண்டவரை போது சிந்தித்து வழிநடத்துகின்ற உமக்கு நாம் போராட அடைகின்றோம். ஆண்டவரை இந்த ஊரடங்கு காலங்களிலே இது தேவ ஆலயம் திறக்கப்படாமல் யாரும் இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாக இந்த காணொலி காட்சி மூலமாக ஆண்டவரை குடும்பத்தாரை இணைக்கின்றேன். நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோமே, துதிக்கின்றோமே, சோதரிக்கின்றோமே. நமக்கு போடாத நன்றிகளை இருக்கின்றோம். ஆண்டவர் கர்த்தாவே தேவி சுவாமி இந்த திருச்சபை ஆசிரியர்கள் சிறப்பாக ஆண்டவரை கர்த்தாவே எங்கள் இந்த குருசேகரத்தின் அருமையான குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா. ஆண்டவரை கர்த்தாவே தேவி சாமி அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பிறந்தி கொடுங்க. இந்த கையில் பிரயாசத்தை வாங்கி செய்ய ஆண்டவரை கர்த்தாவே தேவி இதோ இந்த கொலை நோயினாலே எந்த விதமான சேதங்கள் வராதபடி பிள்ளைகளை கட்டலாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே தேவி ராஜா பிள்ளைகளுக்கு நேரே கோட்டையும் அரணுமாயிருந்து இவருக்கு பாதுகாப்புவதற்காக நினைக்கின்றோம். இந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கர்த்தருக்குமே கிறிஸ்து சோதரங்களை சென்றோம். அன்று மீண்டும் புதிய மதத்தை பிரவேசிக்கிற தாக்கிலே கற்று தர வேண்டுமா என்று சகோதரை மன்றாடும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே தேவி வாழ்வு பிள்ளைகளுக்காக சுவாமி வாழ்வு பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வியை வேறு வரைக்கும் என்ற பல்வேறு சூழ்நிலைகள் பெரிய வினா கேள்விக்குரியதாக
ஆண்டவரே தயவாய் இந்த பிள்ளைகளுடைய வாலிப தம்பி தந்தையுடைய எதிர்கால திட்டங்களை, கல்வியை, ஆண்டவரே வேலை வாய்ப்பினை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவ சுவாமி, சில பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் கடத்தையும், குழந்தைகளுக்கும் வேண்டிய எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தந்தை காத்துள்ள வேண்டுமா குறித்தவர்களே மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தேவி, இந்த பிள்ளைகளுடைய பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஆண்டவரே தவிர்த்தும், ஒருவேளை பயணங்கள் தவிர்க்க முடியாமல் பிரயாணப்பட்டாலும் அந்த பிரயாணமே உடைய கிருபை திறந்தாவே பாதுகாப்பை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தேவி, இதோ சுவாமி, இதோ கடந்த 23ஆம் தேதி உங்களுடைய அழைப்பை ஏற்று அமைந்ததால் இளைப்பாறுதல் தெரிவித்த இதோ திருமதி பிரான்சினா, திரு சாதர் ரவிச்சந்திரனுடைய அன்பு மனைவிக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, 59 வயது வரையிலுமாக ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்திலே பிறகு வழிநடத்தினீங்க. ஆனால் ஆண்டவரே ஒரு அழைப்பு உடைந்த பொழுது யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? இதோ இளைப்பாறுதல் தெரிவித்த அருமையான அந்த அன்பு சகோதரியை ஆண்டவரை கர்த்தாவே நீங்களாவே சுவாமி, இதோ இந்த வருகை பொழுது ஒரு உயிரோடு எழுதி கொடுக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்களுடைய ராஜ்யங்களுக்கு ஆனந்தத்தாகி தலைமை ஜெபிக்கிறோம். அருமையான இந்த அன்பு சகோதரி மனைவினாலே பேசக்கூடிய அருமையான கணவராக இருக்கிற அன்பு சகோதரியும் அன்று குடும்பத்தின் பிள்ளைகளையும் உறவுகளையும் ஆண்டவரே கர்த்தாவே குறிப்பிட்ட குடும்பங்களையும் ஆர்வப்படுத்தி காக்க வேண்டுமா குறித்தவர்களையும் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரையாக இதோ திரு ராபர்ட் தயவு என்ற அன்பு ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, மருத்துவமனையிலே கர்த்தாவே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சிகிச்சையை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தலைமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். மருத்துவரை எதிர்பார்ப்பதற்கு முன்னதாகவே நல்ல சுகம் பெற்று இல்லம் திரும்ப ஆண்டவராமே அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ வயது முத்திரையில் இருக்கக்கூடிய அருமையான திருமதி கிரேஸ் மேகராஜன் அம்மா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, 91 வயது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரை கர்த்தாவை தொடர்ந்து அவங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் தலைமைப்பா ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் பல்வேறு விதமான வியாதி வேதனையில் இருக்கக்கூடிய சூழலிலே அருமையான அம்மாவை இம்மட்டும் காத்த எங்கள் கர்த்ததாமே இனியும் அவர் சுகத்திலே கிடத்திலே வெளிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ கர்த்தாவே, இந்த நாளில் கூட நாங்கள் இப்படியாக நேரத்திலே தேவாலயத்திலே கர்த்தாவே நோக்கி ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளை கேட்டு நீங்கள் அதிசயமாய் அற்புதமாய் விளையாடுகிறீர்கள் என்று விசுவாசித்து கொடுத்திருக்கிறோம். இந்த மாதத்திலே எஞ்சியுள்ள 2 நாட்களையும் கடந்து இதோ புதிய மாதத்திலே 9வது மாதத்திலே திருச்சபை குடும்பத்தார் குடும்பத்தார் அனைவரையும் எங்கள் கர்த்தர் அரவணைத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிய மாதத்திலாவது ஆண்டவரை கர்த்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்தில் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாக இந்த பூமியிலிருந்தே அறுத்து வீசப்பட்டதாக கர்த்தராமே அற்புதத்தை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் காக்கப்படட்டும். தேவ ஆசீர்வாதம் புதிய மாதத்திலும் இந்த அன்பின் குடும்பத்தோரோடு இறைத்து வழிநடத்தட்டும். அருமையான சபைக்குழு அவர்களுக்காக குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே இதோ சபைக்கு அவைகளுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் ஆண்டவரே உடைய அன்பு சகோதர குடும்பத்திற்காகவும் இன்னும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைகளிலே இந்த ஆலயத்தின் காரியங்களாக செயல்படுகின்ற ஈடுபடுகின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆசிரிய பெண்களை சங்கத்தில் அருமையான சகோதரர்களை ஆசிரிய வாழ்விலை அன்பு பிள்ளைகளை ஆசிரிய வாழ்வு உரிமைகளை ஆசிரிய புதிய மதத்தை பிரவேசிக்கிற பொழுது ஆண்டு எல்லாம் புதிதாக என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு வெற்றியோடு பிரவேசிக்கிறது. ஆண்டவர் உங்களை இயற்கை திருப்பியிலே பணிவோடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமென். இத்திருநாளுக்குரிய நற்செய்தி பகுதியாகவும் அருள்முறை பகுதியாகவும் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியாகிய தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை நாம் வாசித்து தியானம் செய்வோம். நற்செய்தி பகுதியும் அருள்முறை பகுதியும் இருக்கக்கூடிய மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. மறுபடியும் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு
தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலுக்கே வந்தார். அங்கே பொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாகும். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகியும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் கேட்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற உள்ளங்களையெல்லாம் நிரப்பி அதிலே அன்பின் தீயை பற்றி எரிபடி செய்வீராக. கற்பட மொழிகள் பேசும் பல்வேறு நாட்டினவரையும் விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்ந்த தேவி எங்களை உங்களுடைய சத்தியத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும். உடைய வசனமே சத்தியம். சுவாமி ஆமென். கிறிஸ்துவுக்குள் என தன்பார்ந்த திருச்சபை மக்களே, சிறப்பாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறாகிய மனமகிழ்ச்சி ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே 30வது நாளாகிய இந்த நாளிலே ஆண்டவரை நாம் இல்லங்களிலிருந்தும் சோதரித்து துதித்தவுடைய வசனங்களை கேட்கும்படியாக கர்த்தர் அவருடைய உரிமைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு சோதரிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்கள் சகோதரி ஐயா அவர்களுக்கும் இன்னும் விசேஷமாக சபைச்சங்க அவைகளுக்கும் அன்பு ஊசேர குடும்பத்தாராக உங்களுக்கும் அன்பார்ந்த என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நமக்கு அருளுரைக்காக கொடுக்கப்பட்ட இந்த பகுதியை நாம் அநேக சமயம் வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம், அருட்செய்திகளை கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த செய்திகளை நாம் தியான நிலையிலே யோசித்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு புதிய புதிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு அருள்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட இந்த அருளை பகுதி செவிடும் பொன்னை வாயுமாய் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். இது ஒரு பெரிய அற்புதமான சுகந்தம் நிகழ்வு. ஏனென்றால் இதற்கு முன்னதாக நாம் பார்க்கின்ற பொழுது சீரபெனிகா தேசத்தாராகிய கிரேக்க பெண்ணினுடைய மகளுக்கு ஆண்டவர் அங்கு சுகமளிப்பதையும் நாம் வாசித்து பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து இந்த சுகமளிக்கும் சம்பவம் சொல்லப்படுகிறது சொன்னால் இதன் சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது முந்தின பகுதியிலே விசுவாசத்தை ஆண்டவரே புகழ்கின்றார். இந்த பகுதியிலே விசுவாசத்தை சிறப்பாக நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு அருளியிருக்கின்றார். ஆகவே இந்த சுகமளிக்கும் பகுதியிலே நாம் காணக்கூடிய 3 சத்தியம். முதலாவதாக அளவில்லாத விசுவாசம், இரண்டாவதாக ஆழமான விசுவாசம், மூன்றாவதாக அசைக்க முடியாத விசுவாசம். ஏனென்றால் முதல் பகுதியிலே அந்த கானானிய பெண்ணிற்கு அவருடைய மகளுக்கு கொடுத்த சுகத்திலே அந்த பெண்ணை ஆண்டவர் புகழ்கின்றார். உன் விசுவாசத்தின்படியே ஆகும் கடவுள் இன்னும் அம்மா ஒரு விசுவாசம் பெரியது என்று சொல்லி புகழ்கின்றார். ஆகவே அதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திலும் நாம் அந்த பெண்ணை போல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவேதான் அளவில்லாத விசுவாசம், ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். முதலாவதாக அளவில்லாத விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய அருளை பகுதியிலே 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பகுதிகள் உண்டு. ஆனால் இந்த அருளை
பகுதியின் ஆரம்பமாகிய 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சீதோன் பட்டணம் வழியாக செல்கின்ற பொழுது அங்கே பொன்னை வாயுடைய ஒரு சிந்தனை கொண்டு வந்து அங்கே ஆண்டவரிடத்திலே சேர்க்கிறார்கள். அங்கே பொன்னை வாயுடைய சிந்தனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசுவிடத்திலே சேர்ந்தால் இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம் நிறைந்தவர்களாக வருகிறார்கள். ஆனால் இங்கே ஒருவர் இருவர் என்று எத்தனை பேர் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்கின்றோம், அவர்கள் அவரிடத்திலே வந்து அவன் மேல் கையை வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே அவருடைய அளவில்லாத விசுவாசம், அவர் கையை வைத்தால் போதும், அவர்களை தொட்டால் போதும் சுகம் கிடைக்கும் என்று அவர்கள் மிகவும் அளவில்லாத அதிகமான விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யவீரு ஆண்டவரிடத்திலே வந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைபடிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, ஆண்டவர் அவருடைய கையை தன்னுடைய மகள் மீது வைத்தால் அவள் மரண அவஸ்திலிருந்து பிழைத்துக் கொள்வாள் என்று அளவில்லாத விசுவாசம், மரண தருவாய். இன்னும் அடுத்தடுத்த நற்செய்திகளை வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் போவதற்கு செல்வதற்கு சற்று தாமதமான பொழுது ஆண்டவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உன் மகள் மறித்து விட்டாள் என்ற செய்தி வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் போலாயிரு. கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நம்முடைய விசுவாசம் அளவற்ற விசுவாசமாக இருக்க வேண்டும். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர் இருக்கின்ற வீட்டிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு திரளான கூட்டம். அவர் சோர்ந்து போகவில்லை. உடனே அவர்கள் வீட்டின் கூரையின் மீது ஏறி அவன் படுத்திருந்த படுக்கையை வீட்டுக்குள் இறக்கும்படியாக மேல் கூரையை பிடித்து அங்கே ஒரு வழியை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதன் வழியாக அந்த கட்டிலை இறக்குகிறார்கள். ஆண்டவருக்கும் அமர்ந்திருக்கும் ஆண்டவருக்கும் சொன்னதாக இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் அந்த திமிர்வாதனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, அதன் பிறகு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் ஆமென். அந்த 4 பேருடைய அளவில்லாத விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, 4 பேரின் விசுவாசமும் ஒரு சிலரின் விசுவாசமும் பல பேரின் விசுவாசமும் அளவில்லாத விசுவாசம் எங்கு காணப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இங்கே கூட இந்த செவிடும் பொன்னை வாயுமாய் இந்த மனிதனை கொண்டு வந்தவர்களுடைய அளவில்லாத விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நம்முடைய விசுவாசம் அளவிடப்பட முடியாததாக இருக்க வேண்டும். அளவற்ற விசுவாசம், அளவில்லாத விசுவாசம், இவ்வளவுதான் இவர்கள் விசுவாசிப்பார் என்று சொல்ல முடியாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆழமான விசுவாசம். நம்முடைய அருளை பகுதியிலே 33வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவரே, நாம் ஒருவேளை இந்த சுகப்பெற்ற மனிதனை குறித்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய உமிழ்நீரை எச்சிலை அவருடைய வாயிலே உமிழ்ந்தார், அவன் காதுகளில் விரலை வைத்தார். ஆனால் ஆண்டவர்
தன்னுடைய வாயிலே அவருடைய உமிழ்நீரை, நாம் சொல்வோம் என்று சொன்னால் உமிழ்நீர் என்று சொல்வதற்கு பதிலாக அவருடைய எச்சிலை அவருடைய வாயிலே அவர் உமிழ்ந்தால் அருவருப்பாக இருக்குமே. ஆனால் ஆண்டவர் செய்ய போகின்ற அற்புதத்திற்காக இந்த உமிழ்நீரை அந்த வாயிலை உமிழ வேண்டும் என்று அவர் எண்ணினபடினாலே அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு வெளியே அழைத்து செல்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தோடு வந்த ஜனங்கள் ஒருவேளை என்ன இது, அவருடைய வாயிலை அவருடைய எச்சிலை துப்புகிறார் என்று அருவருத்து விடக்கூடாது. ஒருவேளை அவர் வாய்விட்டை சொன்னால் அந்த மனிதனுக்கு அது அருவருப்பாய் ஆக்கிவிடக்கூடாது என்று அவர் தனியே அழைத்துக் கொண்டு போய் அவருடைய வாயிலே தன் உமிழ்நீரை உமிழ்ந்தார். ஆனால் அந்த மனிதனோ அருவருப்பாக கேவலமாக அவன் என்னவே இல்லை, அவர் இதை செய்யும் பொழுது எனக்கு சுகம் கொடுக்க இதை செய்கிறார் என்று ஆழமாக விசுவாசித்தான். ஆமென். ஆழமாக விசுவாசித்தான். எனக்கு சுகம் கொடுப்பதற்காக, நான் சுகம் பெறுவதற்காக ஆண்டவர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு என்று அவன் அருவருக்கவில்லை. அதை அதிகமாக தன்னை ஒரு கேவலமான நிலையில் எண்ணவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்க் 8ஆம் அதிகாரத்தில் இதே நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் என்று சொன்னால், பெத்சாயிதா குருடன், அங்கு ஒரு குருடன் இருக்கிறான். யோவான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. இங்கே மார்க் நற்செய்தியிலே அந்த குருடனை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய கண்களிலே உமிழ்ந்தார். ஆனால் யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது அவர் எச்சிலை துப்பி தரையிலே துப்பி அதை குழைப்பி ஏறு உண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி சீலவாபுரத்திலே போய் கழுவு என்று சொல்கிறார். பார்வை கிடைக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்கின்ற காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே எந்த நிலையிலும் அருவருப்பானவோ அல்லது நம்மை அசிங்கப்படுத்தவோ இது நடக்கிறது என்று எண்ணவே வேண்டாம். படுத்த படுக்கையிலே நாம் படுக்கை உங்கள் உண்டாக கிடந்தால் கூட ஆண்டவர் என்ற அற்புதத்தை செய்வார் என்று ஆழமாக விசுவாசிப்போம். முந்தின பகுதியிலே கானாவும் அந்த பெண்ணை கானானிய ஸ்திரியை அவர் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாம் என்று கேட்டபொழுது அவள் மனதிலே துக்கப்பட்டு வேதனைப்படவில்லை. அவள் மிக சாந்தமாக, என் கடவுள், நான் நம்பி வந்த இவர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க வேண்டியதற்காக, ஆம் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, ஆனாலும் மேட்டிலிருந்து விடும் குடிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னபொழுது அவள் அருவருப்பாகவோ தான் கேவலப்படுத்தி விட்டுவிட்டோமோ என்று கூட எண்ணவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவர் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள் எல்லாம் எனக்காக என்று அவள் ஆழமாக விசுவாசித்தார். கிரேக்க ஸ்திரியாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவள் கோபப்படவில்லை, வேதனைப்படவில்லை, சாந்தமாக பதிலளிக்கின்றார். அம்மா, விசுவாசம் பெருமை என்று புகழும் அடைகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவர் செய்கின்ற காரியங்களை நாம் அருவருப்பாகவோ சாதாரணமாக எண்ண வேண்டாம். ஆழமான விசுவாசத்தோடு அதை எதிர்பார்க்கின்ற பொழுது சுகம் மட்டுமல்ல, வெள்ளம் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார், வெற்றி கொடுப்பார். ஆமென். வெற்றி கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய விரல்களை அவருடைய காதுகளிலே வைத்து அவருடைய நாவிலே வாயிலே உமிழ்ந்து எப்பத்தா என்றார், அது திறக்கப்படுவதா என்றார். இன்றைக்கு நமக்கு என்ன வழிகள் நம்முடைய வாழ்வில் வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களில் குடும்ப நலன்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், நன்மைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நான் உனக்காக எப்பத்தா என்று பிதாவிடத்திலே நான் பரிசு கேட்பேன், உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும், பாவ கட்டுகள் அறுக்கப்படும், சாப கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். அந்த மனிதனுடைய நாவின் கட்டுகள் அவருக்கு செவ்வாய் பேசினார். கிறிஸ்துவுக்குள் அன்பாகவே, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்கட்டும். மூன்றாவதாக, அசைக்க முடியாத விசுவாசம். நம்முடைய அருளின் பகுதியிலே கடைசி 3 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் எப்பத்தான் என்று சொல்லி அவன் வாய்கள், அவனுடைய காதுகள் திறக்கப்பட்ட பிறகு உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வாயாய் பேசினான்.
அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகியும் எவ்வளவு அதிகமாய் அவர்கள் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பாளரை அசைக்க முடியாத விசுவாசம். அவர் வேண்டாம், அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னார், கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்களும் எவ்வளவு அதிகமாய் அவர் கேட்டுக்கொண்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் கர்த்தர் செய்த இந்த அற்புதத்தை, கொடுத்த சுகத்தை எல்லோருக்கும் எப்படி அவரிடத்திலே கொண்டு வந்தார்களோ அந்த ஜனங்கள் மீண்டும் நன்மையை அப்படியே கொண்டு போய் சாட்சியாக சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாத விசுவாசமாக வெளிப்படுத்தினார்கள். ஆமென். அன்பார்களே, இன்றைக்கு நாமும் பல நிலைகளிலே நல்வாழ்வை பெற்றிருக்கின்றோம், நற்புறத்தை பெற்றிருக்கின்றோம், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்திலே விசுவாசம் பெற்றுக் கொண்டதோடு நின்று விடாமல், முடிந்து விடாமல், கருணை சரியாக இல்லாமல் ஓங்கி வரக்கூடியாக நாம் சாட்சியாக அறிவிப்போம். அது மட்டுமல்ல, என்ன துன்பங்கள் வந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்னி 7 மடங்கான அக்னி சூடேற்றப்படும், அதிகரிக்கப்படும், உங்களை அந்த அக்னியிலே போடுவேன் என்று நேபுகாத் என்றார். மிரட்டினாலும் அச்சுறுத்தினாலும் அவர் சொல்கிறார்கள், எங்கள் கடவுள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்ட பிறகு எங்கள் தேவன், எங்கள் கடவுள் எங்களை தப்புவித்தார் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்களோ முன்கூட்டியே சொல்கிறார்கள், எங்கள் கடவுள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அசைக்க முடியாத விசுவாசம். இந்த நாளில் கூட நம் எல்லோருடைய விசுவாசம் ஆட்டம் கண்ட சூழ்நிலையை உணர்கிறோம். கொரோனா கொள்ளை நோயினால் ஐஸ்வர்யமாக மறிக்கிறார்கள், பரம ஏழையும் மறிக்கிறார்கள், அதிகாரிகளும் மறிக்கிறார்கள், தேவர்களும் மறிக்கிறார்கள், மருத்துவர்களும் செவிலியர் கூட மறித்துப் போகிறார்கள். மரணத்தை பார்க்கின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது உள்ளத்திலே ஒருவேளை விசுவாசம் தொய்வுகிறதா? வேண்டாம், வேண்டாம். நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாத, அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போலவே இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே என்ன பாதிப்புகள் எங்கு இருந்தாலும் எங்கள் விசுவாசம் அசையாது, அசைக்கப்பட முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் கடவுளை எங்களை தப்புவிப்பார். ஆமென். நம்முடைய கடவுள் தாமே நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலே நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய தொடுதலை நாளை பெற்றுக் கொள்வோம். எவ்விரு கொள்கிறார், நீ வந்து உடைய கைகளை வைத்து தொட்டால் போதும். இங்கே இந்த பொன்னை வாயுடைய எவரினை கொண்டு வந்து நீ தொடும் என்று கேட்கிறார். நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. வல்லமை எங்களில் விளங்கட்டும், விடுதலை உடனே கிடைக்கட்டும். வல்லமை எங்களில் விளங்கட்டும், விடுதலை உடனே கிடைக்கட்டும். நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. பெருகிலும் நீக்கி பெருந்தந்தி, சுவீனம் நீக்கி சுகத்தந்தி. பெருகிலும் நீக்கி பெருந்தந்தி, சுவீனம் நீக்கி சுகத்தந்தி. நீங்கள் தொட்டால் போதும் எங்களை இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, துன்பங்கள் எங்களை தொடராது. பேய்களை அகற்றி வெளியேற்றி கரங்களை தொட்டு உயிர் தந்தி. பேய்களை அகற்றி வெளியேற்றி கரங்களை தொட்டு உயிர் தந்தி. வல்லமை எங்களில் இறங்கட்டும், விடுதலை உடனே கிடைக்கட்டும்.
வல்லமை எங்களில் விளங்கட்டும், விடுதலை உடனே கிடைக்கட்டும். நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, இனி துன்பங்கள் எங்களை தொடராது. நீங்கள் தொட்டால் போதும் எங்கள் இயேசுவே, இனி துன்பங்கள் எங்களை தொடராது. ஆண்டவர் தொட்டால் போதும் எந்த துன்பமும் தொடரவே தொடராது. கர்த்தராமே நம்முடைய அளவில்லாத விசுவாசத்தையும் ஆழமான விசுவாசத்தையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் கண்டு நம்மை ஆசீர்வதித்து, நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து, திருச்சபை மக்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாராக இருந்து அன்பிலும் உணர்த்துகின்ற நல்ல ஆண்டவரே, வல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாம் சோதரிக்கிறோம். இந்த மாதத்தின் 8வது மாதத்தின் கடைசி நாட்களில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை மீதமுள்ள 2 நாட்களையும் நாங்கள் கடந்து புதிய மாதத்திலே செப்டம்பர் மாதத்திலே 9வது மாதத்தில் நிறைவேற்றி எங்களுக்கு துணை செய்தோம். ஆண்டவரே, சேர குடும்பத்திலே இந்த கருத்தை கொடுக்கிற சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதம் முழுவதுமாக ஆசீர்வதித்து காத்து வந்த கர்த்தர் புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களும் நடக்கும். ஒருவேளை ஆண்டவரை கர்த்தாவே, இதோ நாங்கள் யாரும் எதிர்பார்க்கின்ற இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு வரக்கூடிய புதிய மாதத்தை ஆடைகள் திறக்கப்பட்டு அதிலே நாங்கள் ஆராய்ச்சிகள் திரும்ப செய்ய வேண்டும் வைக்கிறோம். பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மாணவ செல்வங்களுடைய படிப்புகள் தொடர வேண்டும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, பல்வேறு வேலை சாபம் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தொடர்ந்து நமது வேலைகள் செய்ய வேண்டும். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ணுகின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து காத்திருங்க. நல்ல சரீர சுகத்தை பிடத்தை கொடுங்க. ஆம் ஆண்டவரே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் நிர்மூலம் ஆவது இல்லை என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், புதிய மாதத்திலும் நீ மாறாதவராய், எங்களுக்கு நன்மை செய்ய மறக்காதவராய், மறுக்காதவராய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையுடைய எல்லா விதமான நிர்வாக செயலும் ஆண்டவரை தொய்வின்றி நடத்த கர்த்தர் துணை செய்ய. பேராயர், ஆலோசனை அவயவங்கள், குருசேகரத்தில் ஆயர்கள், சபைச்சங்க அவயவங்கள் சிறப்பாக ஆண்டவரே தூய யோவான் ஆலயத்தில் ஆயிரம் குடும்பத்தாரும் மற்றும் குருசேகரத்தின் அருமையான மக்களும் குடும்பத்தாரும், சபைச்சங்க அவயவங்களும் குடும்பத்தாரும் புதிய மாதத்திலும் புது பலத்தோடு உம்மை ஆராய்ச்சி வழிநடத்த செய்ய. இந்த நாளிலும் வரக்கூடிய நாட்களிலும் புதிய மாதத்திலும் உங்களுடைய மாறாத கிருபை எங்களை காத்துக் கொள்ளட்டும். தேசத்திலே அமைதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரை பல்வேறு நிலைகளிலே மாண்டு போன மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், எந்த சீக்கிரத்தினால் இருந்தாலும் அந்தந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுங்க. ஆண்டவரை காணக்கூடிய தேசத்திலே காணக்கூடிய பொருளாதார சீர்கேடுகள் ஆண்டவரை மாறும். யாரும் நலமோடு வளமோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. நாம மட்டுமே மகிமைப்பட நேரத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய திரு பெயரிலேயே பணிவோடு மன்றாடி ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். ஜெபங்களில் இந்த நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்திலே இருக்கிறாரே இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் தந்தரும் கடந்தால் மன்னிக்கிறது போய் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்கு தரலும். ராஜ்யமும் வல்லமையும் இனிமையும் என்றென்றைக்கு உள்ளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்.
முதலாக உங்கள் பாடிய 132ஆம் ஞானப்பாடியிலே 11வது கவிதையை நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த மற்றும் சுகமாக காக்கப்பட்ட கனியை. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் ஆசுவார் ஒரு இருதயத்தின் சிந்தைகளையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.